பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு. சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும் போது என்ன இல்லை, நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, கையை உயர்த்தி. குறைவே இல்லை. கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பரா இருக்கும் போது என்ன இருக்காது? குறைவே இருக்காது. ஆனால் எப்போ நமக்கு குறைவு தெரியும்? இந்த மேய்ப்பருடைய, இந்த அப்பாவுடைய வீட்டை விட்டு தூரம் போகும்போது தான் நமக்கு குறைவு நம்ம வாழ்க்கையில் தெரியும். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அதனால நான் தகப்பன் வீட்டை விட்டு நான் தூரமாக போகிறேன்னு போனான். ஆனால் போன அப்புறம் தான் அவன் குறைவுபட தொடங்கினான். அப்போ தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போகும்போது தான் நம்ம குறைவுபடுவோம். இன்னொன்று, நம்ம தகப்பன் வீட்டை மிஸ் பண்ணும்போது தான் என்னென்ன இருக்குது. இல்லை யூஸ்வலாக மேரிட் விமனை கேட்டால் சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா வீட்டில் நான் இப்படி இருந்தேன், என் அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன். ஸோ அப்பா அம்மாவோட வீடு இல்லை. ஒரு அப்பாவோட வீட்டோட அருமை எப்போ தெரியும் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ, நம்ம அங்கே நிறைய முணங்கிட்டு இருந்தோமே, முறுமுறுத்து இதை எனக்கு செய்யலாமா நீங்கள், அப்பா நீங்கள் எனக்கு இதை செய்யலைன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது எவ்வளோ குறைவாக இருக்குது, எவ்வளோ அவங்க என்ன நிறைவாக நடத்துனாங்கன்னு. இல்லை, அதை மாதிரி அப்பா வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். அந்த நினைவே நம்மளை எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துது. இல்லை, கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுடைய தாயுடைய வீட்டை நினைக்கும் போதே அந்த நினைவு நம்மளை எவ்வளோ சந்தோஷப்படுத்துதுல. இப்போ இந்த பரம தகப்பனுடைய வீட்டில் இருந்தால் எப்பொழுதே நமக்கு சந்தோஷம்தான். சொல்லலாமா, அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே, வெளியில இல்லை இங்குதானே அப்படின்னு கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? நல்ல உற்சாகமா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இடையில ஹல்லேலூயா ஒரே ஒன்று, இது தோணும் போது இது சொல்லாம இருக்க முடியல. எல்லையில்லா பேரின்பம் அப்படின்னா அன்லிமிட்டெட், பார்டர்லெஸ், பார்டரே கிடையாது, இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எதுக்குன்னா அப்பா வீட்டில் கிடைக்கிற சந்தோஷம். உங்களுக்கும் எனக்கும் அப்பா வீட்டில், ஏசப்பாவோட வீட்டில், பரம தகப்பனுடைய வீட்டில், அவருடைய பிரசன்ஸ், வீடுனா அவருடைய ஆலயம், அவருடைய சமூகம், அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எல்லை இல்லை. அந்த குமாரன் என்ன பண்ணனா, இளைய குமாரன் தூரமாக ஆண்டவரை விட்டு போனா, ஆனால் அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இருந்தது, முடிவு வந்துருச்சு. ஆனால் இந்த அப்பா வீட்டில் என்னைக்குமே குறைவில்லாத சந்தோஷம், அவர் பிரசன்னத்தில் குறைவில்லாத மகிழ்ச்சி. உற்சாகமா பாடுவீங்களா? என் அப்பா வீட்டில் எனக்காக ரத்த சிந்தின என் ஏசப்பா வீட்டில் நான் வந்திருக்கேன், குறைவே இல்லாத சந்தோஷம்னு நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம்,
பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், தலைக்கு மேல கையை தட்டி பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். பாடுவோமா? நம்ம தேடுகிற எல்லா சந்தோஷமும் இருக்கிற ஒரே இடம் நம்மளுடைய ஏசப்பாவுடைய பிரசன்னம். ஆண்டவருடைய வீட்டில, ஆண்டவர் தங்குகிற ஆலயத்துல, அவர் ஆலயத்தின் நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குவாரா. He will satisfy us with the goodness of his house. பாடுவோமா? இதுல தான் நம்ம நன்மையை கண்டடைய முடிகிற ஒரே இடம் அவருடைய ஆலயத்துல. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். தூய ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமா கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் என்னும் வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், ரெண்டு கரங்களை அசைத்து நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டாருங்க. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு வா, என்னை நீங்க ரட்சித்தீங்களேப்பா. முத்தத்தினால உங்களை ஒருத்தர் காட்டி கொடுத்தான். ஆனா உங்க முத்தத்தினால வா, எங்களை மீட்டெடுத்தீரே ராஜா. ஓ, உம்முடைய அன்பு பெரிதுன்னு கரங்களை தட்டி உற்சாகமா பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம்,
உமக்கு நன்றி. அப்படியே நன்றி சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவீங்களா? அப்பா எல்லா நன்மைகளும் அப்பா நான் திருப்தியாக எல்லா சந்தோஷமும் நான் கண்டறியத்தக்க ஒரு இடம் உண்டு உங்க பிரசன்னத்துல, உங்க ஆலயத்துல, உங்க வீட்டின் நன்மையினால் நீங்க எங்களை திருப்தி ஆக்குகிறீரே. அதற்காக உமக்கு நன்றின்னு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவீங்களா? அவர் ரத்தம் சிந்தி நமக்காக வாங்கி கொடுத்த இந்த நாள், சம்பாதித்த இந்த சபை, அவர் நமக்காக கொடுத்த இந்த நாள், அதற்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஓ இதுவரை எங்களை நடத்தினே எபினேசரே, உமக்கு நன்றின்னு வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க அப்பா. இதுவரை நீர் எங்களை நடத்தினீர் அல்லவா, இனியும் நீர் எங்களை நடத்த ஓ நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க சமூகத்தில் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஓ ராஜா உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம யார் வீட்டில் இருக்கோம்? எங்க இருக்கோம்? நம்மளுடைய அப்பா வீட்டில் நமக்காக சொந்த ரத்தத்தையே சிந்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என் நினைவில் கொண்டு வருவார். இதில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் நான் ரத்தம் சிந்தி உனக்கு கொடுத்த நேரம், ஒவ்வொரு விஷயம் நீ செய்கிறதும் நான் ரத்தம். அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ரத்தம் சிந்தி நமக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையை அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது இந்த நாள். இப்போ இந்த நாளை நமக்கு கொடுக்கறதற்காக அவர் கடைசி சொட்டு அப்போ ஆண்டவர் சொல்ல, பி காஷியஸ், கவனமாக இருந்த நாளில் ஒவ்வொரு செகண்டும் என்னோட ஒவ்வொரு துளி ரத்தம் இந்த நாளுக்காக சரீரத்திற்கு அத்தனை ரத்தத்தையும் அவர் சிந்தி இந்த அப்பா வீட்டில் நம்ம சந்தோஷமா இருக்கணும், இந்த ஆலயத்தின் நன்மையினால நீங்களும் நானும் திருப்தி ஆகணும்னு இந்த நாளை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்மளை வரவும் அவர் கிருபை செஞ்சிருக்கார். கரங்களை தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? அப்பா இந்த நாள் எனக்கு பிரயோஜனமா இருக்க என்னை அழைத்து கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். நம்மளை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குவார். எப்படி? நம்மளை உயர்த்துவார். நம்ம இந்த மாத வாக்குத்தத்தை நமக்கு தெரியும்ல, சங்கீதம் 3:3 ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கார், இல்லை மகிமையுமா இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவ்வளோதான், இது எல்லாமேவா உனக்கு இருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு? இல்லை இல்லை, உன் தலையை நான் உயர்த்துவேன், வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடலாமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரேன்னு உற்சாகமா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டுவோமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர், தகப்பன் நீர் தாங்குகிறீர், தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மயில் உடனே விழித்தெழுவே,
ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சரி, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே இப்பொழுதும் நான் இந்த நேரத்தை அருமையான நம்முடைய மத்திய சகோதரி சந்திரபாஸ்கர் அம்மா பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. கரங்களை தட்டி அருமையான அம்மாவை நம்ம வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க பாவா? அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், இப்போ நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளோட பேசும்படியாக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை எத்தனையாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஜீவ வசனத்தை எங்கள் கரத்தில் கொடுத்துருக்கீங்கப்பா. சத்தியத்தை எங்கள் கரத்தில் தந்திருக்கீங்கப்பா. நாங்கள் சத்தியத்தில் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க இசப்பா. நீங்கள் சத்திய தேவன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியத்தை நாங்கள் அறியும்படியா எங்கள் கண்களை நீங்கள் திறந்துடலுங்கப்பா, எங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்துடலுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இன்றைக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கர்த்தர் நம்மளோட இடைபட விரும்புகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி இப்போ நம்ம யோசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். உங்களுக்கு மிகவும் அருமையான ஒருத்தரை பற்றி பேசினா, இப்போது ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணவனும் மனைவிக்கும். இந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? தனக்குன்னு என்கேஜ் பண்ணியிருக்கிற கணவன் எப்படி இருப்பார், என்ன அவரை பற்றி என்னது, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிலாம் கேட்க ஆசையாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? என்னது இல்லை, உலகத்தில் தானே இருக்கீங்க, சரியா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். இதை மாதிரி உங்கள் ஒரு என்கேஜான ஒரு கணவருக்கு ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும், அந்த பெண்ணு எப்படி இருப்பா, எப்படிலாம் இருப்பா அப்படின்னு என்ன செய்யணும், அவளுடைய குணம் என்ன, எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் இருக்கும்ல? ஆமாம், சரியா? நீங்கள் எல்லாம் யூத்து தான், நீங்கள் நிறைய கதை தான் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, எல்லாம் அந்த உங்களுக்கு தெரியுமே, உலகம் தெரியுமே இல்லையா? ஆமாம். ஸோ நீங்களே நிறையா கற்பனை வச்சுருப்பீங்க எப்படி எப்படி இருக்கணும்னுட்டுலாம். தப்பு இல்லை, ஆனால் ஏசப்பாட்ட சொல்லணும்.
ஆண்டவரே நான் இப்படிலாம் நினைக்கிறேன் ஏசப்பா, இப்படி ஒரு பார்ட்னர் வேணும்னு உங்களுக்கு சித்தானா அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு உலக பிரகமாக நினைக்கக்கூடாது, ஆவிக்குரியதில் என்ன செய்யணும்னு நினைக்கணும். ஓகேயா? ரைட்டு. இப்போ நாம் பார்க்குறோம் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல ஏசாயா சொல்கிறாரு. ஏசாயா என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர் தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏசாயா 43:1 அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னை சிருஷ்டித்தவர் இப்போதும் யாக்கோபே கேளு, நான் உன்னை சிருஷ்டித்தேன். பார்த்தீங்களா? கவனமாக இப்போ ஏசப்பா நம்ம முன்னால் வந்து நிற்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நல்லா கவனிங்க அவரை. நான் ஒன்று என்ன செஞ்சோன்னே சிருஷ்டித்தேன். ஏசப்பா என்னையா? என்ன ஏசப்பா சிருஷ்டிக்காமல் யாரும் சிருஷ்டிக்கலை. உண்மைதானா? நம்மளை நாமளே உண்டாயிட்டோமா? இல்லை. நம்மளை சிருஷ்டித்தது யார்? ஏசப்பா. லேசான ஆள் இல்லை, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இல்லையா? எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாரு, அவர் சிருஷ்டித்தார். அப்போ நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாரு இல்லையா? ஒவ்வொருத்தரும் நீ என்னது இம்பார்ட்டன்ட். உன்னை யார் சிருஷ்டித்தா? தேவன் சிருஷ்டித்தார். ஒன்று நான் சிருஷ்டித்தேன், ரெண்டாவது சிருஷ்டித்துட்டு விட்டுறல பாருங்களேன். உருவாக்கினார். நான் உருவாக்கினேன். நான் அடிக்கடி நினைப்பேன், உருவாக்குதல்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அங்கே சில பாடங்களை படிச்சிருப்பீங்க, அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இப்படி ஸ்கூல் மாறி மாறி போயிருப்பீங்க, வீடு மாறி மாறி போயிருப்பீங்க, சூழ்நிலைகள் மாறி மாறி வந்திருக்கும். நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களை பார்த்துருப்பீங்க, நிறைய உறவினர்கள்லாம், புதிய புதிய உறவினர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தற்செயலாக நடந்தது அல்ல. இவர்களுடைய தாக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா இல்லையா? இல்லையா? நம்ம மிடில் ஸ்கூலில் இப்போ அந்த காலம் படித்த ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சராக நம்ம நினைக்கிறோமா? ஒருவேளை மிடில் ஸ்கூல் சின்ன கிளாஸில் தான் படிச்சிருப்போம், அந்த டீச்சர்கிட்டருந்து சில காரியங்களை நம்ம கற்றுருக்கோமா? காலேஜுக்கு வந்தோம், சில லெக்சரர்ஸ் இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுருக்கோமா? ஆமாம். இந்த ஆலயத்தில் இன்னொரு மீட்டிங் போனோம், அங்கே போனோம், இல்லை சில ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோம், அங்கே சில காரியங்களை கற்றுருக்குறோம். சில பேட் ஹேபிட்ஸ், பேட் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், தீமையும் நடந்திருக்கும். அது நம்மளை என்ன செஞ்சுருக்கோம்? சொல்லி கொடுக்கும், இப்படின்னா இப்படி தீமை நடக்கும். இருக்கா? இதுதான் நம்மளை உருவாக்குதல். சரியா? அப்போ ஏசப்பா நம் பலவித சூழ்நிலை வழியாக நம்மளை கடந்து போக வைத்து நம்ம என்ன வச்சுருக்கிறாரு? நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. சிருஷ்டித்தார், அடுத்த என்ன செஞ்சார்? உருவாக்குனார், அடுத்த என்ன செஞ்சாராம்? மீட்டு கொண்டவர். அவர் தான் நம்மளை மீட்டு கொண்டவர். எதுலேருந்து மீட்டு கொண்டார்? பாவத்தில் கடந்தோம். பாவத்தில் கடந்த நம்ம என்ன செஞ்சார்? அவர் மீட்டு கொண்டாரா இல்லையா? வேறு யாரும் மீட்க முடியாது. பாவத்திலேருந்து யாராவது மீட்க முடியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம் தான் நம்மளை நினைச்சு முடியும் மீட்க முடியும். அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மளை என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டது மாத்திரமா? அவர் என்ன செஞ்சார்? ரொம்ப முக்கியம் பாருங்க, பெயர் சொல்லி அழைத்தார். சரியா? உங்கள் ஒவ்வொரு பேரும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அதுலேருந்து சொல்கிறாங்க பாரு, ஒரு பேர் சொல்லலாம், வித்யா, நான் வந்து ட்ரம்ப் பேசுகிறேன் அப்படின்னு உன்னை பேர் சொல்லி ட்ரம்ப் அழைச்சாருன்னு வச்சுக்கோ, நீ எப்படி இருப்ப? இப்போ கைகால் புரியுமா? தலையில் என்ன ஸ்வீட்டி? நிச்சயமா அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். இல்லை மோடியே அழைச்சிட்டாரு, மோடியே கூப்பிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? ஸ்வீட்டி, ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படி சொல்லிட்டாரு. அப்போ எப்படி இருக்கும்? சப்பா மோடி பேசிட்டாரு, இருக்குமா இருக்காதா? சிஎம், பிஎம் இல்லை, நம்ம பிஎம் பேசினாலே நமக்கு என்ன செய்யணும்? உதறல் கொடுக்குமா? இப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒவ்வொருத்தர் பேரையும் நீங்கள் யோசிச்சுட்டு அவர் சொல்லுங்கள். தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு? பெயர் சொல்லி அழைத்தார். நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் இல்லைன்னுட்டு. இல்லை, யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா யார்? தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். தேவாதி தேவன் உங்களை சிருஷ்டித்தார். உங்களோட பல பாதைகள் வழியாக, நம்ம புரிந்து கொள்ள முடியாத பாதைகள் வழியாக கடந்து செல்ல வைத்தார். அந்த பாதைகளெல்லாம் என்னச்சு? நம்மளை உருவாக்கிச்சுது. அப்புறம் என்ன செஞ்சு? அவர் மீட்டு கொண்டார். தத்தனோட வெளியேறப்பட்ட இடத்தால் மீட்டு கொண்டார். இன்னைக்கு பெயர் சொல்லி அழைத்தார். அது மட்டும் இல்லை, நீ எனக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. நீ என்னுடையவள். இவ்வளோ உரிமை சொல்லியா சொல்கிறேன், நீ என்னுடையவள். இன்றைக்கி நம்ம நிறைய நடங்களை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கூட ஒரு வேலை இருக்கலாம். ஒருத்தருமே நான் நேசிக்கலையே அப்படின்னு. ஏசப்பா அன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடையவள் மகளே, நீ என்னுடையவன் மகனே, நீ என்னுடையவன்.
நீ எதுக்கு கவலைப்படணும்? நீ எதுக்காக நீ அங்கலாய்க்கணும்? ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நான் என்ன சொல்கிறேன்? நீ என்னுடையவன் சொல்கிறேன், நீ எனக்கு சொந்தம்னு சொல்கிறேன். நம்ம எவ்வளவு சிறப்பானவங்கல்ல? இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த 43ஆம் அதிகாரத்தில் ஏசா 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு புதிய தெம்பு வந்துடும், ஒரு புதிய பலன் வந்துடும், புதிய விசுவாசம் வரும். இப்போ வருதா? அந்த மாதிரி தெரியலையே முகத்தெல்லாம் பார்த்தா. என்ன அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள், கர்த்தர் எவ்வளவா நம்மளை தூக்கி உயர்த்தி வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரியும். அதை ஏசாயா அப்படி சொல்கிறாரு. உபாகமத்தில் மோசே என்ன சொல்கிறாரு தெரியுமா? 32:10 பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சார்? பாழான நிலத்திலும் ஊழையுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் என்ன கண்டுபிடிச்சார். அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்க? யார்? என் தேவன் என்ன கண்டுபிடிச்சார். எந்த இடத்துல கண்டுபிடிச்சார் தெரியுமா? பாழான நிலத்தில் என்ன கண்டுபிடிச்சார். இன்றைக்கி இந்த உலகத்தில் கோடியான மக்கள் இருக்காங்களா? நம்ம கண்ணு முன்னாலே இருக்காங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க, நம்ம கிளாஸில் இருக்காங்க, காலேஜில் இருக்காங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவை தெரியுமா? தெரியல. தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. தெரியாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, ஈடுகட்ட முடியல, அப்படியே மாய்த்து கொள்கிறாங்க. இல்லைன்னா எங்கேயோ கடவுளை தேடி அலையிறாங்க, செருப்பு இல்லாமல் அலையிறாங்க, எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க. பட் கர்த்தர் என்ன செஞ்சார்? என்னை கண்டுபிடித்தார். ஊழையிட இல்லை, என்ன செஞ்சாராம்? அவர் என்னை கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் என்ன கண்டது? நான் எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். உங்களெல்லாம் கண்டதுனால தான் இன்றைக்கி இந்த சர்ச் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு அலையிலையோ சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் என்ன கண்டுபிடிச்சார். தேவாதி தேவன் என்ன கண்டுபிடிச்சார். அவர் பிள்ளையா என்ன மாற்றினார். கண்டுபிடிச்ச மாத்திரம் இல்லை, நடத்தினார். அதே மாதிரி தான் அவர் நம்ம வந்து உருவாக்கினா நம்ம சொன்னோம் இல்லையா? இதை மாதிரி நம்மளை நடத்தினார். எவ்வளவோ மேடு பள்ளம் இல்லையா, வனாந்திர வாழ்க்கை, அடுத்தது தண்ணீரை கடந்து வந்தோம், எல்லாத்திலும் அவர் என்ன செஞ்சார்? என்ன நடத்தினார். நான் மூழ்கி போகலை, நான் வெந்து போகலை. போயிட்டோமா? நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுது. மூழ்கி போயிட்டோமா? வெந்து போயிட்டோமா? இல்லை, அவர் என்னை நடத்தினார். அது வழியாகலாம் அவர் என்ன செஞ்சார்? நடத்தினார். நடத்தினது மாத்திரம் அல்ல, அடுத்தவர் என்ன பண்ணார்? கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். அடுத்த நான் தப்பு செய்யும் போதெல்லாம் என்ன உணர்த்தினார். நீ தப்பு செய்கிற உணர்த்திருக்கிறாரா? ஏசப்பா உணர்த்திருக்கிறாரா? வெரி குட். நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மை. உணர்த்தினார். நீ தப்பு பண்ணுற தப்புன்னு அவன் மனசில் உணர்த்தி நம்மளை உணர்த்தி பரிசுத்தத்துக்கு நேரம் நம்மளை திருப்பிக்கிறார். அடுத்து மட்டும் கண்மணி போல காத்தருளினார். எப்படி காத்தாராம்? கண்மணி போல. இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்காரு. எவ்வளவோ ஆபத்துகள் விபத்துகள் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் விபத்தில் அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? பஸ்ஸே என்ன செஞ்சிச்சு? கவுந்துருச்சு அன்னைக்கு இல்லையா? ஆமாம், பஸ் கவுந்து எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. ஆக இப்படி பல மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். பல விதத்தில் கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய், பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சார்? கண்மணி போல காத்தார். இது எல்லாத்துக்கும் சிகரமாக தாவீது சொல்கிறாரு நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தில். சங்கீதம் 3:3 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். இப்போது நம்ம தாவீது இப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? அவர் என் தலையை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர். இது வரைக்கும் நம்ம சொன்னோம், சிருஷ்டித்தார், உருவாக்கினார், மீட்டு கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், சொந்தம் சொன்னார். அதோடு அவர் நிறுத்திடலை. என்ன செய்கிறார்? என்னை உயர்த்துகிறவர். என் தேவன் யார்? என்னை உயர்த்துகிறவர். எப்படி உயர்த்துகிறாராம்? அவர் எப்படி உயர்த்துகிறார்? உன்னை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறாரு? எளியவன இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 113:7 113:7 பாருங்க, எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. எப்படி உயர்த்துறார் பார்த்தீங்களா? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம குப்பை இல்லைன்னா புழுதி, இதுக்குள்ளெல்லாம் ஏதாவது கிடக்கா நம்ம அப்படி பார்ப்போமா, தேடுவோமா? இல்லை, புழுதியில் கிடக்கிறது, குப்பையில் கிடக்கிறது, எதையாவது நம்ம வந்து எடுத்து அதை வந்து உயர்வாக நம்ம எண்ணுவோமா? எண்ண மாட்டோம் இல்லையா? குப்பையை பார்ப்போமா? பார்க்கவே மாட்டோம். அந்த குப்பையில் இருக்கிற நாம் குப்பை போல மிகவும் தாழ்வாக இருந்த நம்மளை அவர் என்ன செய்கிறாராம்? அவர்
அப்படிப்பட்டவங்களை பார்த்தா அவர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். ஒரு சின்ன சம்பவம். பூனாவில் ஒரு ஆர்ஃபனேஜ், சிவராயன் ஒரு ஆர்ஃபனேஜ். அந்த ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் இது ஒரு நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 79வது வருஷத்தில் அந்த குப்பை தொட்டியில் ஒரு அழகான பெண் குழந்தை கிடந்துக்கு. அது அம்மா அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பிள்ளை வேண்டான்னு என்ன செஞ்சிட்டாங்க, போட்டாங்க. பிறந்து கொஞ்சம் நேரத்தில் குழந்தை. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள மேனேஜர் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தார். அதுக்கு அது குப்பை தொட்டியில் கிடந்துச்சு. அதான் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவர். பாருங்கள், அப்படியே டிப்பிக்கலாக அப்படியே குப்பையில் கிடந்ததை அந்த ஆர்ஃபனேஜ் மேனேஜர் பார்த்து எடுத்து தன்னுடைய ஆர்ஃபனேஜில் அதுக்கு ஒரு பேர், லைலா அப்படின்னு ஒரு பேரை வச்சு என்ன செஞ்சார், வளர்த்தார். இந்த நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் பேபி இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாய் பேபி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் பேரண்ட்ஸ் தான் அங்கே இருந்தவங்க. ஸோ அவங்க இந்த பார்த்தா இந்த கேர்ளை பார்த்த உடனே, இந்த ஃபேஸை பார்த்ததும் அதுக்கு அவ்வளோ ஐயெல்லாம் ப்ரௌன் ஐயாக இருந்துச்சு தான். ஸோ அந்த அதில் ஒரு அட்ராக்ஷன் அந்த அம்மாவுக்கு. ஸோ அந்த அம்மா, இந்த பையன்லாம் கிடைக்காட்டா பரவாயில்ல, இந்த பொண்ணை போல இதவே போதும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைய தத்து எடுத்து அடாப்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் யூஎஸில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைக்கு லிஸ்ன்னு பேர் வச்சாங்க. கொஞ்ச நாளையில் அவங்க ஆஸ்திரேலியா சிட்னியில் செட்டில் ஆயிட்டாங்க. சிட்னியில் அந்த பிள்ளை வளர ஆரம்பித்தா. வளரும்போது அவளுக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஆசை வந்துச்சுது. ரோட்டில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தா பசங்களோட சேர்ந்து. அப்புறம் ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தா. அப்படியே கிரிக்கெட் விளையாடி கடைசியில் என்ன ஆயிட்டா, கிரிக்கெட்டில் பெரிய பிளேயர் ஆயிட்டா. அவளுக்கு அவள் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் 100 ரன், அதாவது 100 ரன் ஒரே நேரத்தில் எடுத்த யார், முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை என்ற பெயரை பெற்றார். உடனே ஆஸ்திரேலியா டீமுக்கு என்ன செஞ்சாங்க, கேப்டன் ஆக்கிட்டாங்க. இவன் 2013 பாருங்கள், கிரிக்கெட்டில் ஷி ஒன் த வேர்ல்டு கப், உலக கோப்பையை பிடித்து கொண்டார். எதில் இருந்து போகப்பட்டவா, எப்படி இப்போ என்ன ஆயிட்டு, உயர்த்தப்பட்டா. எதுலேருந்து, குப்பையிலேருந்து என்ன செய்கிறவர், உயர்த்துகிறவர். நீங்கள் ஆபிரகாம் லிங்கனை கூட கேட்டு பார்த்துருப்பீங்க. அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மரம் வெட்டுறவருடைய மகன். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சின்ன வயசில். பாட்டிமா வளர்த்தாங்க, பைபிளை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நீ எப்போவும் பைபிள் படிப்பான்னு ஒரு பைபிளையும் கொடுத்துருந்தாங்க. அவர் எப்போனாலும் என்ன செய்வார், பைபிள் படிச்சுட்டு தான் எல்லாம் செய்வார். அவங்க வீட்டில் லைட்டு கிடையாது அந்த காலம். அவர் தெரு லைட்டில் உட்காந்து தான் பாடங்களை படித்தார். அப்படி படிச்சுட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சந்தை இருந்துச்சுது. அந்த சந்தையில் ஆடு மாடுகளை விற்கிற மாதிரி ஆப்பிரிக்கர்கள், கருப்பின மக்கள் விற்கப்பட்டாங்க. அவங்க பயங்கரமாக அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. இவருங்க போகும்போதெல்லாம் அதை பார்த்தாரு. அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், ஐயோ இந்த கருப்பின மக்களை எப்படி இந்த அமெரிக்கிலிருந்து விடுவிப்பது, இங்கே எப்படியாவது விடுவிச்சு ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தீராத ஒரு ஆசை உள்ளத்தில் வந்துச்சுது. இவர் படிக்க படித்தார். அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த திருவிளக்கிலே படித்து மரம் வெட்டி சம்பாதிச்சு அதை கூலி இது பண்ணி செருப்பு தைச்சி கொடுத்து இப்படியே மிகவும் தாழ்மை நிலையில் இருந்து அவர் படித்து லாயர் ஆனார். அப்புறம் அதை படித்து எப்படியாவது இந்த மக்களை விடுவிக்க வேண்டுமே, ஏன்னா அரசியலுக்குள்ளே போனால் தான் என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும்னு அரசியலில் ஒவ்வொரு துறையிலையா செனட்டில் வெற்றி பெற்று ஒவ்வொன்றில் வெற்றி பெற்று ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, ஆபிரகாம் லிங்கன் ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய என்னவாயிட்டார், ஜனாதிபதியாக யார் மாறிட்டா, லிங்கன். எப்படி படித்தவர், தெரு வழக்கில் படித்தவர். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ சலுகை இருக்குதுல்ல. அப்போ ஆபிரகாம் லிங்கன் எதுலேருந்து தூக்கப்பட்டார், புழுதியில் உட்காந்து படித்தார். புழுதி தரையில் உட்காந்து படித்தார். அவர் எப்படி போட்டார், எப்படி தூக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார். கர்த்தர் எப்படிப்பட்டவர், சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர். இன்றைக்கு நீங்கள் கூட சில காரியங்களுக்கு குறித்து கவலைப்பட்டு வந்திருக்கலாம். ஐயோ என்னை யாருமே சட்டை பண்ணுறதில்ல, எனக்கு பணம் இல்லை, கடனாக இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னை மதிக்கிறது இல்லை, என்னுடைய குடும்பத்தார் மதிக்கலை, என்னுடைய ஆஃபீஸில் மதிக்கலை, நான் ஒரு தீண்டத்தகாத மாதிரி நான் இருக்கிறேன், நான் புழுதியில் கிடக்கிறேன், குப்பையில் கிடக்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவங்கள தான் அவர் காண்கிறார். புழுதியில் இருக்கிறவங்களையும் குப்பையில் இருக்கிறவங்களையும் தான் கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. அவர் என்னை கண்டார், அவர் என்னை காண்கிற தேவன் கண்டார்.
கண்டது மாத்திரம் இல்லை, கண்டுட்டு விட்டுட்டு போகிறவர் அவர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்? சங்கீதம் 27:5 சொல்லப்பட்டிருக்குது, அவர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். சாதாரண உயரம் கிடையாது இல்லையா? குப்பையிலையும் புழுதியிலையும் நம்மளை தூக்கி சாதாரண உயரத்தில் வைக்கிற தேவன் அல்ல நம் தேவன். எங்கே வைக்கிறாரா? கன்மலையின் மேல் வைக்கிறார். கன்மலை எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? கண்மலையில் இவரே இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு மத்தேயுவில், என்ன செய்கிறது? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு மலை மேலே ஒரு ஜது இருந்துச்சுன்னா நீங்கள் கூட போவீங்க, ட்ரெயினில் போய்கிட்டே இருப்பீங்க, காரில் போய்கிட்டே இருப்பீங்க. தூரத்தில் ஒரு மலை இருந்தால் அந்த மலைக்கு மேலே ஒரு டெம்பிள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்கு மறையாது, தெரியும்ல. கண்ணுக்கு பார்த்த உடனே ஒரு மலைன்னா மலைக்கு மேலே இருக்கிறது கட்டாயமாக தெரியும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். கண்மலை யார்? கிறிஸ்துவே அந்த கண்மலை. கிறிஸ்துவே அந்த கண்மலை. அவர் தன் மேலே உயர்த்துறார். எப்படி உயர்த்தினார்? தன்னை தாழ்த்தி என்ன உயர்த்துகிறார். அவர் சிலுவையில் தன்னைத்தானே தாழ்த்தினார். எதற்காக? என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவதற்காக. அந்த கண்மலை தான் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? பூமியையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அந்த கண்மலை மேலே நம்மளை உயர்த்துறாருன்னா, நம்மளை பேர் சொல்லி அழைத்து நம்மளை உயர்த்துறாருன்னா நமக்கு ஏதாவது குறை உண்டா? எல்லாமே அவருக்கு சொந்தமே. நம்ம கண்மலை மேலே உட்கார்ந்துருக்குறோம். ஏதாவது ஆபத்து வருமா? விபத்து வருமா? பிரச்சனை வருமா? வரும். வந்தால் நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. நம்ம எங்கே இருக்கிறோம்? கண்மலை. எந்த கண்மலை? கிறிஸ்துவாய கண்மலையின் மேலே நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. வந்தாலும் அதை என்ன செஞ்சிடும்? கண்மலை கிறிஸ்துவால் அது என்ன செய்யப்படும்? அப்புறப்படுத்தப்பட்டுரும். இன்னைக்கு பிரச்சனை கவலைன்னு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, மகளே, நான் உனக்கு கண்மலையாக இருக்கிறேன். நீ ஒருவேளை தாழ்ந்து போயிட்டே நினைக்கிறியா? நான் உன்னை உயர்த்துகிற கர்த்தர், கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தர். அடுத்தது எதில்? முதல்ல கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். அடுத்தது எங்கே உயர்த்துறான்னு பாருங்களேன். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். சங்கீதம் 27:6 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் தலையை இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பார்த்தீங்களா? என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிறார். அடுத்தது எதில் உயர்த்துகிறாரு? சத்துருக்களுக்கு மேலாக. சத்துரு இருக்காங்களா? நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன? ஆமாம். முதல் சத்துரு பிசாசு தான். என்ன நம்மளை பைபிள் படிக்க விடாமல் பண்ணுறானே இல்லை? ஆமாம். ஸோ அந்த சத்ரு. ஆக இங்கே நம்ம பார்க்குறோம், யாருடைய தலையை சத்துருவுக்கு மேலாக உயர்த்தினா வேதாகமத்தில் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு தாவீது ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆள், ஆனால் நான் தாவீதை எடுத்துக்கிறேன். அப்போ தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. முதல்ல எந்த சத்துரு இருந்தார்? அவருடைய சகோதரர்களே அவருக்கு சத்துருவாக இருந்தாங்க. இந்த சகோதரர்களை தாவீதினுடைய அப்பா என்ன செய்ய சொல்கிறாரு? நீ போய் தன் அண்ணன்மாரெல்லாம் போருக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பார்த்து அவங்களாம் சுகமாக இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாரு. அனுப்புனா இந்த தாவீது என்ன செய்கிறாரு? வர்றாரு. வந்து அவங்கள பார்த்துட்டு அங்கே அப்போ தான் கோலியாத்தருடைய முழக்கம் கேட்குது. அவன் இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனை நினச்சிட்டு இருக்கான், நிந்திச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவருக்கு வயிறு எரியுது. எப்பா, எங்கள் தேவனை இவன் நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அப்படி இவனை கட்டாயமாக என்ன செஞ்சிடணும்? விழத்தள்ளிடணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? இந்த தாவீது நினைக்கிறாரா? ஆமாம். அதனால் அந்த போரை பற்றி இவன் யார் இவன் அப்படின்ட்டு அவனை பற்றி கேட்கும்போது இவனுடைய சகோதரர்கள்லாம் சுற்றி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. நீ எதுக்கு இங்கே வந்த? சும்மா அந்த போரை பார்க்குறதுக்கா? வேடிக்கை பார்க்க வந்தியா? அங்கே கொஞ்சம் ஆடு இருக்க, அந்த ஆடெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட, ஓநாய்கள்லாம் அதை தின்னுட்டு போகும், உன் வேலையை விட்டுட்டு நீ எங்கே வேடிக்கை பார்க்க வந்தான்னு சகோதரர்கள்லாம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்காங்க. அதை நீங்கள் வேதாகமத்தில் 1 சாமுவேல் 17 நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஆக பாருங்கள், நீங்கள் அப்போ அப்படி முறுமுறுக்கிறாங்க அந்த சகோதரர்களுக்கு பகைவராக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோன்னா அவங்களுடைய அப்பாவே அவரை ஒரு மகன்னு கண்டுக்கிடவே இல்லை. இது சாமுவேல் அபிஷேகம் பண்ணணும், ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் வரும்போது ஈசாயுடைய குமாரில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு எல்லா குமாரரையும் விடுறாரு. ஆனால் தாவீது அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் மேலே ஒரு சட்டையே பண்ணலை, அவரை வரவே வைக்கலை. விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது, பிள்ளை விருந்து சாப்பிடட்டுன்னு கூட அவர் நினைக்கலை, விருந்துக்கு கூட என்ன செய்யலை, அழைக்கலை. அப்படியாக தகப்பனாலும் கூட தள்ளப்பட்டவர், சகோதரர்களாக பகைக்கப்பட்டவர். அது மாத்திரம் இல்லை, அந்த பெலிஸ்தன் அவனுக்கு எதிரி. அவன் எதனால் அவன் எதிரியாக இருந்தான்? பெலிஸ்தனும் கோலியாத்தும் தேவனை என்ன செஞ்சான்? நிந்தித்தான்.
அவன் வந்து விருத்த சேதனம் இல்லாத மனிதன், இஸ்ரவேலை நிந்திக்கிறான், இஸ்ரவேலருக்கு எதிராக வர்றான். அதனால் இவன் என்ன, நான் தாவீது இஸ்ரவேலனா இருந்ததுனால என்ன செய்கிறான், அவனுக்கு சத்ரு, இந்த சத்ரு. ஆக அந்த சத்ருவை என்ன செய்தார், மேற்கொள்ள படம் கொடுத்தாரா கர்த்தர்? கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்காலெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, மேற்கொண்டார் இல்லையா? ஆமாம், கோலியாத் ஒரு பெலிஸ்தன். அடுத்தது யார், இந்த கோலியாத்தை வெற்றாச்சு. இது யாருக்காக? அப்போ சவுல் அரசன், சவுல் பயந்துட்டு இருக்கான், சவுலும் பயந்துட்டு இருக்கிறான். அடுத்தது அந்த இஸ்ரேல் மக்கள் முழுசும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த கோலியாத் வந்து நிற்கும் போதெல்லாம் பயந்து ஓடுறாங்க. சவுல் கூடாரத்தை விட்டு வெளியே வரல, அப்படி பயந்துட்டு இருக்கிறாரு. அந்த சவுல் இப்போ இந்த கோலியாத்தை இந்த தாவீது வென்றதும் சவுலுக்கு அவன் மேலே பிரியம் இருந்திருக்கணும் இல்லையா? இருக்கணும்ல. தன்னுடைய மானத்தை காப்பாற்றினவர். பெலிஸ்தர்கள்லாம் இல்லைன்னா எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெயில் கைதிகளாக எங்கே போயிருக்கணும், பெலிஸ்தர் நாட்டுக்கு போயிருக்கணும். அப்படி போகாத படிக்கு காப்பாற்றினது யார்? இந்த சின்ன பையன் தாவீது. தாவீது தானே. இப்போ தாவீது அவர் நேசிச்சிருக்கணும் இல்லையா? சவுல் நேசிச்சாரா? இல்லைல்ல. ஏன் நேசிக்கலை? ஒரு பொறாமை இல்லை. என்ன செஞ்சாங்க, பெண்கள்லாம் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ன்னு பாட்டு பாடிட்டாங்க. அதனால் இவருக்கு ரொம்ப பொறாமை வந்துருச்சு. அதனால் எப்படியாவது இந்த தாவீதை தீர்த்து கட்டணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, ஈட்டியெல்லாம் எய்து பார்க்காரு வீட்டில் வச்சு. அப்புறம் வந்து வெளியே கூட என்ன செய்ய, ஒரு கவிதை அவன் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் சாமுவேலில் 17க்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி இந்த சவுல் என்ன செஞ்சுட்டே இருப்பார். இந்த தாவீது எங்கே இருக்கான், வனாந்திரத்தில் இருக்கிறான், சீனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு வனாந்திரமாக தேடி யாரை கொல்றதுக்கு பார்க்குறான், இந்த தாவீதை கொல்றது பார்த்துக்கிறான். பார்த்தீங்களா? ராஜாவே, எந்த ராஜாவுக்கு இவன் நன்மை செஞ்சானோ அந்த ராஜாவே இவனுக்கு எதிரியாகி கொல்றதுக்கு நிற்கிறான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைப்பீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், இன்றைக்கி அவங்க எப்படியா மாறிட்டாங்க, எதிரியாக மாறிட்டாங்களே இல்லையா? எனக்கு தீமை செய்கிறாங்களே, எனக்கு செய்வனை வைக்காங்களே, இல்லை எனக்கு எதிராக என் மருமகிட்ட பேசி சொல்கிறாங்களே, எனக்கு எதிராக என் மாமியார்கிட்ட பேசுகிறாங்களே. இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் உங்கள் வீட்டுகளில், உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடும் இல்லையா? ஆமாம். இந்த சவுல் இத்தனையாக வந்து தாவீதை வேட்டையாடிட்டு இருக்கான். ஆனால் தாவீது தோற்று போனானா? கர்த்தர் தோக்க விட்டாரா? விடவே இல்லை. அந்த சவுலை என்ன செய்தார், அவர் போர்ஸ் போட்டு ஜெயிக்கலை. ஆனால் கர்த்தர் அவருக்கு என்னது கொடுத்தாரு, ஜெயத்தை கொடுத்தார். இந்த சவுல், இந்த எதிரியே சொல்கிறா, சவுலே தன்னுடைய வாயினால் சொல்லுவான், தாவீதை பார்த்து என்ன சொல்லுவான், நீ என் மகனே, நீ என்னை விட நீதிமானாக இருக்கிறார். ஏன் நீதிமானாக இருக்கிறான்? அவனை வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் அந்த ஒரு குகைக்கு ஒரு பக்கத்தில், மலைக்கு ஒரு பக்கத்தில் சவுளுடைய பட்டாளம், ஒரு பக்கத்தில் தாவீதுடைய மனிதர். அப்போ தாவீதுடைய மனிதர்கள் சொல்லுவாங்க, சத்ருவை கர்த்தர் என்ன செஞ்சுட்டான், கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் தாவீது சொல்லுவான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின வரல நான் என்ன கை வைக்க மாட்டேன். அப்போ அவரிடத்துல இருந்த அந்த செம்பையும் அவருடைய ஈட்டையும் மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நல்லா தூங்கிட்டு இருப்பான். கர்த்தர் நல்ல நித்திரை கொடுத்துட்டாரு அந்த சவுலினுடைய இராணுவத்தினருக்கெல்லாம். இவன் தாவீது மாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்துட்டு அடுத்த நாள் அவர் கூப்பிட்டு சொல்வார், பார் அப்னேரே, நீ எப்படி உன்னுடைய ராஜாவாக காப்பாற்றின, தலைமாட்டில் இருக்கிற ஈட்டி எங்கே, செம்பு எங்கே அப்படின்னு கேட்கும்போது தான் தாவீது அப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை வந்து இப்படி கௌதாரியமாக விரட்டுறீங்கன்னு சொல்லும்போது அந்த சவுல் சொல்கிறாரு, நீ என்னை விட நீதிமான், நான் உன் சத்ரு, என்னை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருந்தும் நீ என்ன செய்யலை, அவனுக்கு எனக்கு தீமை செய்யலை, ஆனால் நீ வளர்த்துருப்பா, அவனை ஆசீர்வதிக்கிறார், நீ பெரியவனாக இருப்பா. சத்ரு ஆசீர்வதிக்கிறார். சவுலாகிய சத்ரு தன்னுடைய தாவீதை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ தூரத்துக்கு அந்த தாவீதுக்கு பகைஞ்சர் மேலே வெற்றி கொடுத்தார், தன்னுடைய சகோதரன் மேலே வெற்றி கொடுத்தார். சகோதரர் எல்லாம் இவனை பார்த்து ஏளனமாக தான் பேசுனாங்க. ஆனால் அந்த கோலியாத்தை ஜெயித்தது நிமித்தமாக அந்த சகோதரருக்கு முன்னதாக யாருக்கு உயர்வை கொடுத்துருந்தாரு, தாவீதுக்கு உயர்வை கொடுத்தார். சகோதரருக்கு முன்னால், தகப்பனாருக்கு முன்னால், அடுத்தது இந்த பெலிஸ்தருக்கு மேலாக, அடுத்தது சவுலுக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த பையன் அப்சலோம், இவன் பட்டத்துக்கு வந்துட்டான். இந்த அரியணையை பிடிக்கணுங்கிறதுக்காக அவருடைய மகனாகி அப்சலோமுக்கு எதிராக ஓடுறாங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு தப்பி ஓடி போகிறாரு. ஓடி போனாலும் அந்த அப்சலோமே என்ன செஞ்சிடா, கர்த்தர் அவனை
ஒரு கருவாலி மரத்தில் தொங்கி, நீங்கள்லாம் பைபிள் படிக்கணும், இதெல்லாம் கதை நல்லா இருக்கும் சரியா. கருவாலி மரத்தில் தொங்க வச்சுட்டாரு பாருங்க. அப்போ அந்த அப்சலோமையும் என்ன செஞ்சுட்டாரு, ஜெயித்துட்டாரு. அப்போ பாரு, கர்த்தர் யார் யாரெல்லாம் தாவீதுக்கு எதிராக வந்தாங்களோ அந்த எல்லா எதிரிகளையும், அமலேக்கியர் எதிராக வந்தாங்க. சிக்லாக் என்ற இடத்துல அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்க அவரும் அவரோட சேர்ந்தவங்களும் குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த அமலேக்கியர் வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போவும் கர்த்தர் விடலை. கர்த்தர் மறுபடியும் என்ன செஞ்சார், தாவீது கேட்குறான், நான் சிக்லாக் நான் அமலேக்கியர் மேலே நான் போகலாமா, போர் செய்யலாமா? அப்பவும் அவர் பெர்மிஷன் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. கர்த்தர் வெற்றி பெறுவானோ, போய் என்ன அமலேக்கியர் மேலேயும் வெற்றி. எந்தெந்த இடத்துலலாம் போனாரோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சென்ற இடத்துலலாம் தாவீதுக்கு என்னது, வெற்றி. அவன் வர வர பலத்தான், வர வர பலத்தான். கொஞ்சம் எல்லாம் சத்துருக்களை வென்று 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 ராஜ்யங்களை பிடித்தான். வர வர பலத்தான். எதனால்? கர்த்தர் அவனை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தினார். கர்த்தரை அவன் நம்பினான், கர்த்தரை பிடித்து கொண்டான், எல்லாத்துக்கும் அவரை தான் சார்ந்து வாழ்ந்தான். கர்த்தரையே பிடிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் அவனுக்கு சத்துருக்கள் மேலே வெற்றியை கொடுத்து எதுக்கு மேலாக உயர்த்தினாராம், சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்துகிறவரை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எதுலேருந்து உயர்த்தினார்? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர். ரெண்டாவது சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். மூணாவதாக இங்கே பாருங்கள், தானியேல் 3:30 சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 3:30, அவர் உன்னை தேசத்திலே உயர்த்துவார், தேசத்திலே உயர்த்துவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். ராஜா அந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தர் எப்படி ஒவ்வொருத்தரை உயர்த்துகிறார், இப்போ எங்கே உயர்த்துகிறார், தேசத்தில் உயர்த்துகிறார். தேசம்னு சொன்னால் என்ன? இப்போ அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோ உங்களுக்கு தெரியும். அவங்க பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்க. ஆனால் அவங்க உறுதியாக இருந்தாங்க. இந்த பாபிலோன் அரசன் என்ன செஞ்சான், நேபுகாத் நேச்சார் பெரிய சிலையை செஞ்சு எல்லாரும் அதை வணங்கணும் அப்படின்னு சொன்னான். தெரியல அவங்களுக்கு. ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம் வணங்கலை. யாரெல்லாம்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கலை. வணங்காதவங்களாம் எங்கே போடுவேன்னு சொல்லிட்டாங்க, தீயில, இல்லையா? அப்போ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூப்பிட்டு கேட்காங்க, நீ ஒரு சான்ஸ் தர்றேன், நீ வணங்குறியா? அப்போ என்ன சொல்கிறாரு, தேவன் உங்களை தப்பிப்பாரா? எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார். தப்பு காட்டா கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின சிலையெல்லாம் வணங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எதில் உறுதியாக இருந்தாங்க? தேவனை குறித்த பக்தி வைராக்கியத்தில் உறுதியாக இருந்தாங்க, இல்லையா? ஆமாம். நமக்கு உலகமா கர்த்தரா அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும், உலகம் இல்லை, எனக்கு யார் தான், கடவுள் தான், இல்லையா? சரி, என் ஃப்ரெண்டு கர்த்தரை அறியாதவா, அதனால் அவள் சொல்கிறா, என்னை இந்த சினிமா நல்லா இருக்குது, வா நம்ம காலேஜ் போகிற நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை இந்த சீரியலை பாரு, இல்லை இந்த செல்ஃபோனில் இந்த கேம் நல்லா இருக்குது அப்படி சொல்கிறா. அப்படின்னு சொன்னால் யார் நமக்கு இம்பார்ட்டண்ட்? கர்த்தரே. கர்த்தரே. இவைகளெல்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிபணிஞ்சிட கூடாது, இல்லையா? ஆமாம், இவங்க ராஜாவே சொல்கிறாரு, ராஜா கட்டளை, ராஜா அவருடைய சிலையை பணியணும். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்தாங்க, தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. கர்த்தரை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய தீர்மானம் என்ன? கர்த்தரை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை ஏலி தன் மகனுக்கு முக்கியத்துவம், என்னை விட ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர் சில சமயம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். என் பிள்ளை கேட்டான், செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன், என் பிள்ளை கேட்டா, பிள்ளை ஆசைப்படுறா அப்படி நம்ம நினச்சி நம்முடைய பிள்ளைங்களை நம்ம பாவத்துக்கு நேராக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறவங்களா நம்ம இல்லாதபடி கர்த்தர் நம்மளை காக்கணும். நம்ம கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும், கர்த்தருக்காக இருக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமில்லை எந்த காரியத்தையும் என் பிள்ளை வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது. ஆக நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கோமா, நம்முடைய பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கோமா, நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? ஒருவேளை கணவனுக்கா, மனைவிக்கா, இல்லைன்னா பிள்ளைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா, உங்கள் அம்மா அப்பாக்கா, எல்லாரோட யாருக்கு தான் முக்கியத்துவம்? கர்த்தருக்கே முக்கியத்துவம். ஒன்றத்தில் ஒருவேளை உனக்கிட்ட இருக்கிற என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குதோ, சில காரியத்தில் நீ செல்ஃபோனோ, டிவியோ, இல்லைன்னா சீரியலோ, இதில் எதுலையாவது நீ அடிமைப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட யார் தான் முக்கியம்? கர்த்தர் தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்க, நீ எரியிற நெருப்பில் போட்டாலும் பரவாயில்ல, உன்னை நாங்கள் வணங்க போகிறோம், சிலையை வணங்க போகிறது இல்லை. அதனால் என்ன நடந்துச்சுது? பெரிய அற்புதம் நடந்துச்சு, இல்லையா? நமக்கு தெரியும்.
3 பேர் போட்டாங்க, தீக்குள்ளே போட்டாங்க. அங்கே யார் உலாவினா? தேவன் அவளோட சேர்ந்து உலாவினார். 4 பேர். அதில் சொல்லப்பட்டிருக்க அவருடைய எல்லாம் சரீரத்தில் ஒரு அவயத்தில் ஒன்றில் கூட தீயின் வாசனை முதல் இல்லை. அவங்க எப்படி நிஜாரோடையும் தொப்பியோடையும் போடப்பட்டாங்களோ அப்படியே நேபுகாத்நேச்சார் வெளியே வான்னு சொல்லும்போது அப்படியே வந்தாங்க இல்லையா? ஒன்றும் அவங்கள என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அப்போ தான் நேபுகாத்நேச்சாருக்கு புரிஞ்சிச்சுது இவங்க யார்? விசேஷித்தவர்கள். அதனால் என்ன செய்யப்பட்டாங்க? தேசத்திலே உயர்த்தப்பட்டாங்க. தேசத்திலேயே அடிமையாக வந்தவங்க எங்கே உயர்த்தப்பட்டாங்க? தேசத்திலே உயர்த்தப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம உயர்த்தப்படணும் நம்ம விரும்புகிறோமா? நம்ம தேசத்திலே உயர்த்தப்படுவோம், உங்கள் குடும்பத்தில் நம்ம உயர்த்தப்படுவோம், உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் படிக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உயர்த்துவார். எப்போ? கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று நம்ம வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தேசத்திலே நம்மளை உயர்த்துவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் இல்லை, தானியேலை உயர்த்தினார் இல்லையா? 10 மடங்கு சமர்த்தராக இருந்தான் தானியேல். கர்த்தர் உயர்த்தினார் தேசத்தில். யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பர் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் பார்வானுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் இல்லையா? ஆமாம், புழுதியில் தான் இருந்தான், குப்பையில் தான் இருந்தான். ஆனால் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான். அதனால் என்ன செஞ்சான்? உயர்த்தப்பட்டான், தேசத்திலே உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் ஸ்கூல், உங்கள் இது ஆஃபீஸில், உங்களுடைய பணி இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கக்கூடும். நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணலாம், எனக்கு இந்த குறை இருக்குதே, எனக்கு உயர்வு இல்லையேன்னு. கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்காக வைராக்கியமாக நீ இருக்கும்போது நான் உன்னுடைய தேசத்தில், உன்னுடைய சூழ்நிலையிலே, உடைய ஆஃபீஸ் சூழ்நிலையில் உன்னை உயர்த்துவேன். சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், உயர்த்தக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேசத்திலே நான் உங்களை உயர்த்துவேன். நம்ம தேசத்தில் கூட உயர்த்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். செய்யும்போது இந்த தேசம் நிச்சயமாக என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்க உயர்த்தப்படுவாங்க. இவங்க ஜெபித்தா தான்ப்பா மழை வரும், இவங்க ஜெபித்தா தான்ப்பா அந்த வாதம் நீங்கும் அப்படின்னு ஒரு நாள் ஒரு சிஎம் சொல்வார், ஒரு பிஎம் சொல்வார், தேசத்திலே நாம் உயர்த்தப்படுவோம். எப்போ? சும்மா வைத்திட மாட்டார் இல்லையா? எப்படி இருக்கணும்? அவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய நம்ம தேசத்திலே உயர்த்துவார். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் எப்படிலாம் உயர்த்துறாருன்னு. புழுதியிலேருந்து உயர்த்துறாரு, குப்பையிலேருந்து உயர்த்துறாரு, சத்துருக்கள் மேலே உயர்த்தினார். எப்போ தேசத்தில் நம்மளை உயர்த்திக்கிறான்னு பார்த்தோம். எப்படிப்பட்டவர்களை அவர் உயர்த்துவார்? சரி, உயர்த்துறாருல, எத்தனை பேருக்கு உயர்த்தணும்னு ஆசை? கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையா எல்லாருக்குமே ஆசை தான். கொஞ்சம் பேருக்கு ஆசையே இல்லை, ஏனோ தெரில. உயர்த்தப்பட்டவங்க ஆசை இல்லையா? நம்ம என்ன செய்யப்படணும்? இப்போ ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மீட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, வச்சு அங்கே கப்பு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு. நீங்கள் இப்படி பார்த்துட்டு சும்மா இருந்துப்பீங்களா? உங்களுக்கு ஆசை இருக்காதா? சுச்சோ, நான் கூட ஒரு நாள் போய் வாங்கணுமே. ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்கும். சொங்கியாக இருந்த நமக்கு ஆசை இல்லைன்னா கற்றுத் தர மாட்டார். அது மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க, கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவாங்க, அப்படி தானே? 10th ஸ்டாண்டர்டில் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், நான் தான் என் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இல்லையா? ஆசை உண்டாக்கிக்கோ, கர்த்தர் தருவார். ஆசையும் விருப்பத்தையும் செய்கையும் அவர் தான் நம்மளை உண்டு பண்ணுறாரு. சரியா? ஆமாம். அதனால் நீ ஆசைப்படு, கர்த்தர் உனக்கு அதை வாய்க்க பண்ணுவார். சரியா? நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும், நம்ம இப்படியே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சரி, நான் உயர வேண்டும், அதான் ஏசப்பா நினைக்கிறாரு. அதனால தான் அவனை கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, நான் அவனை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேண்டாமா? ஏன்னா உயர்த்தேன்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ நம்ம உயர்த்தணும்னா நம்ம என்ன செய்யணுமா? ஒன்று என்ன செய்யணும்? யாரை உயர்த்துறார்? லூக்கா 1:52 வாசிங்க. 1:52. பலவான்களை ஆசனம் தந்து தாழ்மையானவர்களை உயர்த்தினார். யாரை உயர்த்துவார்? தாழ்மையானவர்களை உயர்த்துவார். சரியா? கர்த்தர் யாரை தான் உயர்த்திக்குவார்? அதே மாதிரி மத்தேயு 23:12 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்துவே ஒரு தாழ்மைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அவர் ஒரு பரியாசக்காரனும் ஆயக்காரனும் 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. அந்த பரியாசக்காரன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை மாதிரி நான் இல்லாமல் வாரத்தில் 3 நாள் நான் உபவாசிக்கிறேன், தசமமாகலாம் செலுத்துகிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா? அப்படி நீதியெல்லாம் எடுத்து சொன்னான். ஆனால் ஆயக்காரன் என்ன செஞ்சான்? கர்த்தரை நோக்கி பார்க்க கூட அவனுக்கு தைரியம் இல்லாமல் என்ன சொன்னான்? ஆண்டவரே, பாவியாகிய என் மேலே கிருபையாயிருன்னு சொன்னான். அப்போ இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனே என்ன செஞ்சான்? ரட்சிக்கப்பட்டான் இல்லையா? ஆக தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான். அப்போ உயர்த்தப்பட வேண்டுமானால் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி அது என்னது? தாழ்மை. தாழ்மை. சரியா? தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிதியோன் நியாயாதிபதிகள் 6:15 கிதியோன் சொல்வார். கிதியோன்கிட்ட பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை அந்த காலத்தில் ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தானியங்களை கூட வைக்கிறதில்ல, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சு போயிடுவாங்க, அறுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க அந்த பெலிஸ்தியருக்கு. அப்போது அந்த தானியங்களை அறுக்கிறதுக்காக யார் கிதியோன் என்ன செய்வார், விடிய காலமே போய் காலைக்கு பக்கத்திலேயே வச்சு அறுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பார். அவரை பார்த்தா சொன்னார், கிதியோனை பார்த்து என்ன சொன்னார், பராக்கிரமசாலியே அப்படி சொல்லிட்டாரு. அப்போ நான் பராக்கிரமசாலியா? நான் பயந்து போயிருக்கேன். என்ன வார்த்தை என்ன செய்கிறாரு? பராக்கிரமசாலி. அவர் சொல்கிறாரு, ஒன்றை கொண்டு நான் என்ன செய்வேன், இந்த பெலிஸ்திர்கிட்ட இருந்து உங்களை மீட்டு கொள்வேன், பெலிஸ்தர் மேலே உனக்கு வெற்றி தருவேன்னு யாரை சொல்கிறாரு? கிதியோனை. கிதியோனுக்கு பயம் ஆயிட்டு, பெலிஸ்தர்கிட்ட போய் நான் சண்டை போடுறதா? அதனால் பெலிஸ்தன் என்ன சொல்கிறான்னு சொல்ல பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால நான் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பு வீட்டில் எல்லாத்திலும் ரொம்ப சின்ன பையன், நான் போய் எப்படியப்பா அந்த பெலிஸ்தன்கிட்ட நீ வா நான் ஒன்றை அனுப்புவேன்னு சொல்கிறாரு பெலிஸ்தருக்கு எதிராக. நான் எப்படிப்பா அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக போக முடியும்? எங்கள் குடும்பமே சின்ன குடும்பம், கோத்திரமே சின்ன கோத்திரம், அதுலேயும் நான் என்னது அந்த குடும்பத்தில் ரொம்ப சின்னவன், நான் எப்படி போய் பண்ண முடியும்? அவனுடைய தாழ்மை பார்த்தீங்களா? அவர் அனுப்புவேன்னு சொல்கிறாரு, பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு. அவன் தன்னை தாழ்த்துறனால என்ன செய்கிறான், அவனை கொண்டு பெரிய வெற்றியை கர்த்தர் செய்கிறாரு. அப்படி தாழ்மை உள்ளவர்களை பார்த்து தான் கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு, தெரிந்து எடுக்கிறார். இங்கே தாழ்மை உள்ள இருந்தானா அவனை பார்த்து அவனை தான் சூஸ் பண்ணுறாரு. பண்ணி அவனை கொண்டு என்ன பெரிய வெற்றியை கொடுத்தார் தெரியுமா? 7:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, மீதியானியர் அமலேக்கியர் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம், அவங்க பரவி கிடக்கிறாங்க பாருங்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கித்திய புத்திரருமா சேர்ந்து தான் வர்றாங்க சண்டைக்கு. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, வெட்டுக்கிளியை போல திரளாக பள்ளத்தாக்கில் படுத்து கிடக்காங்க. யார் பார்க்க போகிறா? கிதியோன் பார்க்க போகிறான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு. அப்போ இருக்கிற ஆட்களை பாருங்கள், அவங்க எல்லாரும் வெட்டுக்கிளியை போல திரளாக இருக்காங்க. அவங்க ஒட்டகத்துக்கு கணக்கே இல்லை. அதோட அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம், கடற்கரை மணலை போல மக்கள், அவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, இவ்வளவு எதிரிகள் இருக்காங்க. அவங்க கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? பெரிய கூட்டத்தை கொண்டு போய் அவங்கள என்ன செய்யலை, வெற்றி பெற சொல்ல. 300 பேரை கொண்டு, கிதியோனை கொண்டு, ஒரே ஒரு பானை, ஒரு தீவட்டி இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு பானையை கொண்டு போக சொன்னார், அதுக்குள்ளே தீவட்டியை வச்சுட்டு போக சொன்னார். அங்கே போய் என்ன செய்யணும், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் சொல்லிவிட்டு பானையை உடைக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா? பானையை உடச்சி தீவட்டியெல்லாம் பார்த்தோன்னே இந்த மக்கள் கூட்டம் பயந்து அடிச்சு என்ன செஞ்சுட்டு ஓடி ஒருத்தருக்கு அடிச்சு என்ன செஞ்சுட்டு கொன்று போட்டு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடும். ஆமாம், அப்படியும் செய்வார். தெரியுதா? ஆமாம், 300 பேரை கொண்டு தான், சிறிய தொகையை கொண்டு தான் மகா திரளான இந்த மக்களை வெற்றி பெற வைத்தார். யாரை கொண்டு? ஒரு சின்ன கிதியோனை கொண்டு, பயந்தாங்கொல்லியான ஒரு கிதியோனை கொண்டு. நீங்கள் கூட நிறைய பேர் பயந்து போயிருக்கலாம். சில சமயம் நம்முடைய காரியங்களை கூட எடுத்து சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம பயந்தவங்களாக இருக்கலாம், பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருக்கலாம். உங்களை தான் நாங்கள் ஜனிச்சிடார் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். 300 பேர் அந்த கிதியோனை கொண்டு ஒரு மகா பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். பெலிஸ்தரை வென்றார். அதுக்கு காரணம் என்ன? தாழ்மை. தாழ்மையாக இருந்தனால அவன் என்ன செஞ்சான்? உயர்த்தப்பட்டான். இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து கேட்காங்க, நீனும் பிள்ளைங்களும் எங்களுக்கு தலைவராக இருங்க, எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு கேட்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு ஆளுகை செய்கிற அளவுக்கு, இஸ்ரேல் தேசத்தை பெலிஸ்தரை ரட்சிக்கிற அளவுக்கு ஒரு மகா மேன்மையான உயர்வை யாருக்கு கர்த்தர் கொடுத்தாரு? யார் கொடுத்தாரு? கிதியோனுக்கு கொடுத்தாரு. ஏன் கிதியோன் கொடுத்தாரு? கிதியோன் எப்படி இருந்தார்? தாழ்மையாக இருந்தார். அவர் தாழ்மையாக இருந்த வெற்றி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவை கூட ராஜாவாக்குறதுக்கு ஒரு காரணம் 1 சாமுவேல் 9:21 பாருங்கள். அந்த சவுல் ராஜா எவ்வளவு தன்னை தாழ்த்தி சொல்வார் தெரியுமா? சவுல் சொல்லுவான், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான், அந்த பென்யமீன் கோத்திரத்து குடும்பத்தில் எல்லாத்துலேயும் என் குடும்பம் அற்பமானது, நீர் இப்படி சொல்லலாமா? அப்படி என்ன சொல்லிட்டாரு சாமுவேல்? இஸ்ரவேல் சமஸ்தமும் ஒன்றை தான் நம்பியிருக்கிறது, நீ தான் உங்களுக்கெல்லாம் ராஜாவாக போகிறா. ஐயோ, நான் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப சின்னவன், நான் எப்படி ராஜாவாக முடியும்? தன்னை தாழ்த்தின போது அவன் ராஜாவானா.
அதைத்தான் சொல்வார் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது வெற்றியை சம்பாதிச்சான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால சவுல் என்ன செஞ்சார்? தோல்வி பெற்றார். தோல்வி பெற்ற போது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதா சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். நீ உங்கள் பார்வைக்கு சிறியவனாக இருக்கும்போது தான் நீ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவனான. இப்போ என்ன ஆச்சுது? இப்போ நீ இஷ்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா. தாழ்மை இல்லாமல் போயிட்டு. கீழ்ப்படிதல் தாழ்மை ரெண்டு ஒன்றுக்கொன்று ரொம்பவும் சம்பந்தமானது. நம்ம தாழ்மையாக இருக்கோன்னா என்ன அர்த்தம்? நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம மேலானவர்களுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். நம்ம திருச்சபை போதகருக்கு கீழ்ப்படிவோம். அடுத்து அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவோம். ஸ்கூலில் டீச்சருக்கு, இல்லைன்னா ஆஃபீஸில் நம்முடைய பாஸுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு, நம்ம மேலே இருக்கிறவங்க கீழ்ப்படிதோன்னா நம்ம தாழ்மையாக இருக்கும். நம்ம தாழ்மை எப்போ வெளிப்படுது? கீழ்ப்படிதல் தான். இவன் தேவனுக்கு கீழ்ப்படியலை. நீ எல்லாத்தையும் கொன்று போட்டுறணும், அந்த எதிரியுடைய எல்லாத்தையும் கொன்று போட்டுறன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சான்? நலமானவைகளை தனக்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் கொன்று போட்டு வந்துட்டான் சாமுவேல். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்னது? முரட்டாட்டம். சரியா? அது தாழ்மைக்கு எதிர் இல்லையா? நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா என்ன செய்வோம்? தாழ்மையாக இருந்தால் கீழ்ப்படிவோம். எப்போ அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டு போச்சு. அன்றைக்கு அவனுடைய ராஜ்யபாரம் நம்ம தேவனுக்கு விரோதமாக இருக்கோமோ, எப்போ நம்ம கீழ்ப்படியாமல் தேவனுடைய சட்டத்துக்கும் தேவனுடைய வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம காணப்படுறோமோ, அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடுவோம். இந்த கீழ்ப்படுதலில் தாழ்மையாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் சவுல் என்ன செய்யப்பட்டான்? ராஜாவாக்கப்பட்டான். அப்படியே நம்ம மோசே வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். அவனை கூப்பிடும்போது கூட சொல்வார், நான் மந்த நாவு, வாக்கு வல்லமை இல்லை. ஆனால் இவர் வாக்கு வல்லமே மந்த நாவும் இல்லாதவர். எப்படின்னா அப்போஸ்தலர் 7:22 இவர் சொல்வார், ஸ்டீஃபன் சொல்வார், ஸ்தேவான் சொல்லும்போது சொல்வார், அவன் பார்வோனுடைய கலைகள் எல்லாவற்றிலையும் அவன் கற்று அறிந்து அவன் வாக்கு வல்லவனாக இருந்தான், திறமை உள்ளவனாக இருந்தான். எப்போ? பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்படும் போது எல்லா கலையும் எல்லா சாஸ்திரத்தையும் கற்று வல்லவனாக இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் இருந்துச்சுது. அதனால் அவன் என்ன நினச்சான்? நம்ம என்ன செஞ்சுருவோம்? இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்திலிருந்து நம்ம மீட்டு கொள்வோம் அப்படிங்கிற தைரியத்தில் தான், அந்த தைரியத்தோடு வெளியே போனால் ஒரு இஸ்ரவேலனும் எகிப்தியரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவன் யாரை வெட்டி போட்டான்? யாரை தெரியுமா? நிறைய பேர் கதை தெரிய மாட்டேங்குது, படிக்கணும். என்ன? எகிப்தியரை என்ன செஞ்சுட்டான்? வெட்டி போட்டான். இஸ்ரவேலை அப்போ நினச்சானா, நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா 22க்கு அப்புறம் அப்போஸ்தலரில் தெரியும். அப்போ அவன் நினச்சான், நம்முடைய சகோதரர்கள் என் மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க என்ன செய்யலை? நம்பலை. ஏன்னா அடுத்த நாள் என்ன ஆச்சு? யார் சண்டை போட்டுருந்தா? 2 எபிரேயரே சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு வெட்ட இஷ்டம் இல்லை. ஆலோசனை சொல்கிறாரு, ஏன் நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு. ஆனால் நீ வட்டி புதைச்சதுன்னு தெரியாதான்னு சொன்ன உடனே சங்கதி வெளிப்பட்டது என்று அறிந்து பார்வோனுக்கு தப்பி எங்கே போயிட்டான்? 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைஞ்சார். வனாந்திரத்தில் அலையும் போது தான் அவருக்கு இருக்க அந்த தைரியம், அந்த பெருமை எல்லாம் போச்சு. என்னால் இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்தியரின் அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் போச்சு. 40 வருஷம் எங்கே அலைகிறாரு? ஆடை மேய்ச்சிக்கிட்டு அலைகிறாரு. அப்போ தான் என்ன படிச்சுக்கிட்டாரு? சாந்த குணத்தை படிச்சுக்கிட்டார். ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு சேட்டை பண்ணுது இல்லையா? ஒவ்வொரு ஆட்டையும் கூட்டி சேர்க்கணும். அதை 40 வருஷம் மேய்க்க வச்சு அவருக்கு நல்ல ஒரு சாந்த குணத்தை யார் கற்றுக் கொடுத்துட்டா? கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டாரு. கற்றுக் கொடுத்த முடிவில் தான் முட்செடியில் கூப்பிடுறாரு, மோசே ஒன்றை நான் யார்கிட்ட அனுப்புவேன்? பார்வோன்ட்ட அனுப்புவேன். நீ தான் என்ன செய்யணும்? இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்திலிருந்து மீட்டுட்டு வரணும். அப்போ தான் சொல்கிறாரு, ஐயோயோ நான் எப்படிப்பட்டவன்? திக்குவாயே, மந்த நாவு, வேற யாராவது அனுப்போம், எனக்கு முடியாது. ஒரு நாள் தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும்னு நம்பின அவன் இன்னைக்கு அவனால் முடியலை. என்ன செய்ய? தன்னைத்தானே தாழ்த்தினான். தன்னைத்தானே தாழ்த்தினதுனால தான் அவனுக்கு என்ன கிடைச்ச? அந்த தாழ்மைனாலேயே மோசேக்கு பெரிய உயர்வு. யாத்ராகமம் 7:1 பாருங்க எவ்வளோ உயர்வை மோசே பெற்றுக்கொண்டான்னு. கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றை நான் யாத்ராகமம் 7:1
உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்கிறாரு, பாரு, நீ இந்த பார்வோனுக்கு பயந்தானே ஓடி வந்த, இந்த பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய உயர்வை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பார்வோனுக்கே தேவனாக்குகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் சில சூழ்நிலைகள், ஆஃபீஸ் சூழ்நிலை, சில சூழ்நிலைகளில் நம்மளையும் சில கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தாழ்ந்து போய்கிட்டே நம்மளை துன்பப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் முடியும். அவர்களுக்கு மேலாக உங்களை தேவனாக்குவார். அவர்களுக்கு மேலாக, எதிரிகளுக்கு முன்னதாக நம்மளை என்ன செய்வார், நமக்கு எதிரிகளாக இருக்கிற நம்முடைய ஆஃபீஸில், சூழ்நிலைகளில், வீட்டில், குடும்பத்தில் பல இருக்கிற பிரச்சனைகளுக்கு மேலாக, சில சமயம் நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகள் கூட நம்ம ஜெபிக்க முடியாமல், வேதத்தை படிக்க முடியாமல் தூக்கமாக வருதா, அந்த தூக்க பேய் இல்லையா? அடுத்தது நம்மளை ரொம்ப சோதிக்குதா இந்த செல்ஃபோனு, அந்த செல்ஃபோன் பேய் தெரிஞ்சா? இதில் இருந்தெல்லாம் நமக்கு வெற்றி தர்றது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். சரியா? அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் அது மேலெல்லாம் வெற்றியை தருகிறார். இங்கே பார்த்தீங்களா, யாருக்கு தேவனாக்கிட்டார்? பார்வோனுக்கே, எதிரிக்கு மேலே மோசையை தேவனாக்கி விட்டார். சரியா? அவ்வளோ பெரிய ஒரு உயர்வை கட்டளை இடுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. பிலிப்பியர் 2:6 நம்ம பார்க்குறோம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அது தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கினார். தேவாதி தேவன், தேவனுடைய குமாரன் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார் பார்த்தீங்களா? சிலுவையின் மரண பரியந்தம். சிலுவை மரணத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவுக்கு. அப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால அவருக்கு என்ன மேன்மை கிடைச்சது பாருங்க. அடுத்த 9-11 வாசிக்கிறோம். ஆதலால் தேவன் எல்லா வாசிங்க. ம் 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 பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளவு பெரிய பிதா, எவ்வளோ பெரிய மகிமை கொடுத்தார். இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் நாமம் உயர்த்தப்பட்டது. எல்லா நாவுகளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கையிடும். எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும். அத்தனையாம் பெரிய உயர்வை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். எது நிமித்தமாக? அவர் தன்னைத்தானே சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தாழ்த்தினார். நம்மளை உயர்வடை செய்யும்படி அவர் என்ன செஞ்சார்? தன்னை தாழ்த்தினார். ஆக அவருடைய தாழ்மை, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருடைய தாழ்மையாக பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால என்ன செஞ்சார்? உயர்வை பெற்றார். ஒவ்வொருவரும் தாழ்த்தும் போது என்ன செய்கிறாங்க? உயர்வை பெறாங்க. நம்ம வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதல் காரியம் நம்மகிட்ட என்ன கிடைக்கணும்? தாழ்மை இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? சாந்த குணம் இருக்கணும். டைம் ஆகிட்டதுனால நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 2வது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லிடுறேன். என்னாகமம் 12:3 நீங்கள் பார்த்துக்கிங்க. மோசையை குறித்து தேவனே சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். சாந்த குணம்னா ரொம்ப பொறுமை, சகிக்கிறது, சகிச்சு போகிறது. வீட்டில் மாமியாருடைய ஏச்சிருக்கும், ஹஸ்பண்ட் ஏசுவாங்க, இல்லை மனைவி ஏசுவாங்க, இல்லை பிள்ளைங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏசுகிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா? எல்லாருலேயும் இல்லை ஆஃபீஸில் நமக்கு எதிராக அநேகர் இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் சாந்தமாக இருக்கிறது. மோசே எப்படி இருந்தார்? சாந்தம். எப்படி சாந்தம் பாருங்கள். இந்த மோசே எவ்வளவா வழி நடத்திட்டு வர்றாரு. இவரை பார்த்தோடைய சொந்த சகோதரி மிரியாமே முறுமுறுக்கிறார். இவர்கிட்ட தான் கர்த்தர் பேசுனாரோ, ஏன்ட்ட பேச மாட்டாரோ? இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். நமக்கு எதிராக மக்கள் பேசும் பொழுது, நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்கும்போது அவரே இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு? அவர் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி இப்படி பேசுறதுக்கு துணிவு வந்துச்சுது. அவன் எப்படி இருக்கிறான்? பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சாந்த குணம். எப்படி சாந்த குணம் பார்த்தீங்களா? நீங்கள் யாத்திராகமத்தை வாசித்து பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்கும். அந்த யாத்திராந்திரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் முறுமுறுப்பாங்க. கடல் வந்துட்டு செங்கடல், ஐயோ செங்கடல் முன்னால் இருக்குது, எங்களை சாகவா கொண்டு வந்தார். அங்கே கர்த்தர் அதிசயத்தை செய்வார். கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே தண்ணி தாகமாக இருக்குது, எங்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் நாங்கள் செத்து போகிறதுக்காக கொண்டு வந்த, இதுக்கு நாங்கள் எகிப்திலே செத்துருப்போமே அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்புறம் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, நாங்கள் அங்கே கொமட்டிக்காயும் அதையும் இதையும் சாப்பிட்டோமே, பூண்டையும் வெள்ளைக்கும் சாப்பிட்டோமே, அங்கேயே நாங்கள் இருந்தால் நல்லாவும் இருப்போமே அப்படின்னு என்ன செய்வாங்க, மோசையிட்ட முறுமுறுப்பாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்களே, ஆனால் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கல்லெறிகிறதுக்கு கூட வருவாங்க. அப்படியா முறுமுறுத்த இந்த ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் அமைதியாக நடத்தினார். இவங்க பண்ணுற பிரச்சனையெல்லாம் கொண்டு தேவன்கிட்ட சொல்வார். தேவன் அதுக்கு தீர்வு கொடுப்பார். இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு 10 வருஷம் கூட நம்ம பிள்ளைய நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. 10 வயசு பிள்ளைய மேனேஜ் பண்ண முடியுதா? இல்லை அதுக்கு 15, 20 இல்லையா? மேனேஜ் பண்ண முடியுதா? இல்லையா? நம்ம என்ன செய்வோம், நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல இல்லையா? ஆனால் எப்படி பொறுமையாக இருந்தார் இந்த மோசே. 6 லட்சத்துக்கும் மேலான மக்கள் இவ்வளவரையும் வழி நடத்துகிற அந்த உன்னத தலைமையை யாருக்கு கொடுத்தாரு? தேவன் இந்த மோசேக்கு கொடுத்தாரு. தன்னை தாழ்த்தினால அந்த ஒரு மேன்மையை கொடுத்தார். இந்த மக்களை எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவளை அருமையாக வழி நடத்தும்படி செங்கடலை பிளந்து கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட வச்சு மன்னாவை காடையை கொடுத்து பகைவர்கள் மேலே வெற்றியை கொடுத்து இந்த மோசையோட கர்த்தர் இருந்து அந்த மக்களை வழி நடத்துவ அளவுக்கு என்ன செஞ்சார்? உயர்த்தினார். இதனால் மோசையினுடைய தாழ்மையினாலையும் இந்த சாந்த குணத்தினாலையும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆக அடுத்த பயன் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சரியா? இயேசுவே சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு சாந்தம் வேணுமா, மனத்தாழ்மை வேணுமா? 2 தான் நம்மளை உயர்த்துவதற்கான கருவிகள். அது வேணும்னா கர்த்தர் சொல்கிறார், ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? சாந்தமாக இருந்தார். அவருடைய முகத்தில் என்ன செஞ்சாங்க? துப்புனாங்க, தலையில் முள்முடி அரைஞ்சாங்க, வேலையாளின் மகன் சொன்னாங்க, எவ்வளவா அவரை வந்து நிந்திச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க. முதுகெல்லாம் உளப்பட்ட நிலத்தை போல என்ன செய்யப்பட்டது? பிக்கப்பட்டது அவருடைய சரீரம். கைகள் ஆணைகளை ஏற்றுக்கொண்டார். அவர்களை குறித்து என்ன செய்வார்? முறுமுறுக்கவே இல்லை. தன்னுடைய சத்தத்தை வீதியில் கேட்க பண்ணலைன்னு ஏசாயா சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டி ஒரு மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்னதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தாருன்னு ஏசாயா சொல்கிறாரு. அவ்வளவு துன்பத்தையும் அவர் வாயை திறக்காம அமைதியாக சகிச்சார். அதுதான் அவருடைய சாந்த குணம். அவருடைய தாழ்மையை பார்த்தோம். அவர் சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். இவ்வளோ தேவாதி தேவனுடைய செல்ல பிள்ளையா அவர் மடியில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். நீ சொல்கிறார், இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன்கிட்ட தாழ்மை இல்லையா மகனே? உன்கிட்ட தாழ்மையாக இருக்க முடியாம மகளே? சாந்த குணமாக இருக்க முடியலையா? உன்கிட்ட பொறுமை இல்லையா? கோபம் வருதா? எரிச்சல் வருதா? சாந்தமாக இருக்க முடியலையா? ஏன்ட்ட வா. ஏசப்பனைக்கு அழைக்கிறார். 2 கையை நீட்டி ஒன்றை பார்த்தா அழைக்கிறார். ஏன்ட்ட வா, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பாட்ட போய் நம்ம கற்றுக்கொண்டோமையானா கர்த்தர் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நமக்கு தருகிறார். அடுத்து 2 காரியம், அதை வந்து ஜஸ்ட் சொல்லி மாத்திரம் நினைக்கிறேன். அடுத்தது 112:9 சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். யார் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க உயர்த்தப்படுறாங்க. எக்ஸாம்பிள் யோபு பைபிளில் இருக்குது. இதை நீங்கள் 29வது அதிகாரத்தில் 12, 13, 15, 16 வசனத்தை வாசித்தீங்கன்னா யோபு எப்படி ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாருன்னு தெரியும். நீங்கள் அதை வீட்டில் போய் வாசித்துக்குங்க. சரியா? அடுத்தது இன்னும் 2 பாயிண்ட்டு சங்கீதம் 37, 34 சொல்லப்பட்டிருக்குது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு பொறுமையாக காத்திரு. இதுவும் பொறுமை தான். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவர் சொல்கிறபடி நட. இது நம்ம தாவீது அப்படி தான் கர்த்தருடைய வழியை காத்துக்கிட்டான். எதிரி சவுல் வந்தால் கூட அபிஷேகம் பண்ண மேலே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? தன்னுடைய எதிரி சீமோயின்னு ஒரு சீமை தூஷிச்சுக்கிட்டே வருவான், மண்ணாளி போட்டே வருவான் அப்சலோமுக்கு பயந்து ஒரு ஓடும்போது. ஆனால் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் அவனை வெட்டி போட்டுறோம். இல்லை பொறுமையாயிரு,
அவன் நிந்திச்சுட்டு போட்டோம், அவன் நிந்திச்சுட்டு போட்டோம். நம்மளை நிந்திக்கிறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம பொறுமையாக சகிக்கோமா? தாவீது சகிச்சார். அவர் கர்த்தருடைய வழி அதான், சத்துருக்களை நேசி, பொறுமையாக சகிக்க, சாந்தம் அது இருந்ததுனால அவர் உயர்த்தப்பட்டார். அடுத்தது ஏற்ற காலத்தில், கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஏற்ற காலத்தில் நம்ம உயர்வு நம்ம வேணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பணிஸ்தலத்தில் உயர்வு வேணும், குடும்பத்தில் உயர்வு வேணும், நம்முடைய கல்லூரியில் நம்ம எல்லா காரியங்களும் உயர்வு வேணும்னு நினைக்கிறோம். உயர்வு நிச்சயமாக உண்டு. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் செய்வார். அதனால் அவருடைய கைக்குள் நம்ம அடங்கி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மை, பொறுமை. அப்படியே அவருடைய சித்தத்துக்கு நம்ம அடங்கி இருக்கணும். ஏசப்பா, நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க, இந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நாமளாக என்ன செய்யக்கூடாது? காரியங்களை மேற்போட்டு கொள்ளக்கூடாது. நம்மளா குருட்டு வழியில் பணம் சம்பாதிக்க போகக்கூடாது, குருட்டு வழியில் மார்க் எடுக்க முன்வரக்கூடாது, குருட்டு வழியில் தவறான வழியில் ப்ரொமோஷனுக்கு முயற்சிக்கக்கூடாது, அவனை தட்டி இவனை தட்டி நான் மேலே வருவேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி வராமல் பொறுமையாக கர்த்தருக்கென்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நினச்ச ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். நம்ம உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களாம் எழுமி நிற்கலாமா? கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோமப்பா. நீங்கள் கொடுத்த இந்த நல்ல உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே கொண்டு வந்தீர். எங்களை உயர்த்த நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உயர்வடைவதையே நீர் விரும்புகிறீர். சத்துருக்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துகிற தேவன், எங்கள் தேசத்திலே எங்களை உயர்த்துகிற தேவன். தகப்பனே, புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் நீர் எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்தீரப்பா. நீ கற்றுக் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல உம்மிடத்தில் வந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னீர் ஏசப்பா. நோக்கி பார்க்குறோம், உடைய கல்வாரி அன்பை நோக்கி பார்க்குறோம். அந்த கல்வாரியில் ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் தொங்கும் போது உம்மிடத்தில் காணப்பட்ட அந்த தாழ்மையையும் அந்த பொறுமையை நாங்கள் நோக்கி பார்க்குறோம்ப்பா. அந்த தாழ்மையும் பொறுமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது நிமித்தமாக உயர்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.